நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி நன்றி. வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை ஒளிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் பிழைப்பான். வானம் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை ஒளிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் பிழைப்பான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எங்களை நேசித்து வழிநடத்துகிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்கிற வேத வசனத்தின்படியாக ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைப்படுவீராக. அந்த வார்த்தையை நாங்கள் கேட்டு எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் ஆராதனைக்கு வந்திருக்கவங்க யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவனுடைய வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையில் சுகம் உண்டு, பலன் உண்டு, ஆரோக்கியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையில் விடுதலை உண்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு. ஒருவேளை அநேக நேரங்களில் சோர்ந்து போய் பலனற்று போய் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் தோல்வி அடைஞ்சிருப்போம். ஆனால் அந்த நேரத்திலலாம் தேவனுடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையை அது உயிர்ப்பிக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஏன்னா தேவன் தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தம்முடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கி கூட நம்ம வேதத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து நம்ம வாசித்து நம் தியானித்து ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்வோம். எடுத்து வாசிப்போம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆமேன். இங்கு பார்க்கிறோம், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தையை தீர்க்கதரிசி அவர் எழுதும் பொழுது அந்த வார்த்தையை அவர் உற்று கவனித்து நோக்கி இருப்பார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று சொல்லி. அப்போ ஒரு கேள்வி வரும், அப்போ எழும்பி பிரகாசினா இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் எழும்பாமையாக இருந்தேன், என் வாழ்க்கை பிரகாசிக்காமையாக இருந்தது, என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வராமையாக இருந்தது, என் வாழ்க்கையில் வெற்றி வராமையாக இருந்தது, என் வாழ்க்கையில் சுகம் இல்லாமையாக இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழும்பி இருக்கும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது தீர்க்கமாக, தெளிவாக, எழும்பி பிரகாசிக்க வேண்டிய காலத்துக்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். நாம் சுடர் விட வேண்டிய ஒரு காலத்துக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறோம். இங்கே பார்க்கிறோம், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே ஒரு 3 விதமான ஒரு காரியத்தை இங்கு வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அதை தான் இன்றைக்கி நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது பார்க்கிறோம், எழும்பி பிரகாசி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டிய காலத்துக்குள்ளாக இன்றைக்கி நாம் கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சூழ்நிலைகளை நம்ம சுற்றி நம்ம சற்று நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது, நம்ம சுற்றி நம்ம பார்க்கும் பொழுது இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எழும்ப முடியாத அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில் எழும்ப முடியாத சூழ்நிலைகளும், நம்முடைய பிஸ்னஸில் எழும்ப முடியாத ஒரு சூழ்நிலைகளும், படிப்பில் நம்ம எழும்ப முடியாத ஒரு சூழ்நிலை என்ன செய்யுது, இன்றைக்கி நம்ம வாழ்க்கையை நம்ம கடந்து வந்து கொண்டிருக்கிறத குறித்து நம்ம பார்க்கிறோம். இப்போ வசனம் சொல்லுகிறது எழும்பி பிரகாசி அப்படின்னு சொல்லி. சூழ்நிலையை பார்த்தோம்னா நம்ம ஒரு நாள் எழும்பவே முடியாது. நம்ம பிரச்சனையை பார்த்தோம்னா ஒரு நாள் நம்ம எழும்பவே முடியாது. நம்முடைய பிஸ்னஸில் நம்ம தோல்வியை பார்த்தோம்னா ஒரு நாள் நம்ம எழும்பவே முடியாது. நமக்கு முன்பதாக வச்சிருக்கிற வெற்றியை மாத்திரம், நன்மைக்கு முன்பதாக வச்சிருக்கிற தேவனுடைய வார்த்தையை மாத்திரம், நன்மைக்கு முன்பதாக வச்சிருக்கிற நமக்கு எதிராக இருக்கிறதான அந்த வாழ்க்கையை, நமக்கு முன்பாக வச்சிருக்கிற சித்தத்தையும் நோக்கத்தையும் மாத்திரம் நம்ம நோக்கி பார்த்து ஓடணும்னா நம்ம வாழ்க்கையில் நிச்சயம்
பிரகாசிக்க முடியும் பிரியமானவர்களே. அதான் வசனம் தெளிவாக சொல்கிறது. ஏசாயா எழுதின புத்தகம் 60ஆம் அதிகாரம் அதே 2வது வசனத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்று சொல்லி பார்க்கணும் பிரியமானவர்களே. இந்த பூமியில் இருள் என்ன செய்யும்? மூடும். என்ன செய்யும்? இருட்டாயிருச்சுன்னா காலையில் சூரியன் உதிக்குது, இரவாயிருச்சுன்னா இருள் மூடிடும், இருள் சூழ்ந்துடும். வெளிச்சம் நமக்கு எது தேவைப்படும்? லைட் போட்டால் வெளிச்சம் நமக்கு தேவைப்படும். இப்போ பாருங்கள், இருள் வெளிச்சத்தை மூடிடும். இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் இருள் மூடி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ளாக அவருடைய இருதயத்திற்குள்ளாக காணப்படாததுனால தான், அந்த வார்த்தை அவர்களுக்குள்ள இருதயத்தில் நிலைத்து நிற்காததுனால தான், அந்த வார்த்தைக்கு தன்னுடைய வாழ்க்கையை அவங்க அப்பியாசப்படுத்தாததுனால தான், அந்த வார்த்தைக்கு தன்னுடைய உள்ளத்தை திறந்து கொடுக்காததுனால தான் இன்னைக்கு அநேக நேரங்களில் இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அநேக நேரங்களில் தோல்வி சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அநேக நேரங்களில் எழும்ப முடியாத ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. அதான் வசனம் சொல்லுகிறது, இருள் பூமியை மூடுமா. அநேக நேரங்களில் நம்மளை எல்லாம் நேர்க்கும். கடந்த காலங்களில் நம்ம பார்க்கும் பொழுது அநேக இடங்களில் கொரோனா பரவி, வியாதினால், கொள்ளை நோயினால் பரவி இருந்த பொழுதெல்லாம் என்ன செஞ்சு? இந்த பூமியே சூழ்ந்து இருள் மூடிக்கொண்டிருந்தது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய வார்த்தையை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஏதாயிலும் சோர்ந்து போகிறாங்களான்னு சொல்லி பார்க்கும் பொழுது சோர்ந்து போக விடவே இல்லை. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அவர் அனுப்பி, சங்கீதம் 91 சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகள் படியாக கர்த்தர் எல்லா பக்கமும், இடது பக்கமும் வலது பக்கமும் சாய்ந்து போகாதபடிக்கு, விழுகாதபடிக்கு தம்முடைய பிள்ளைகளை கைகள்னால செஞ்சார். அவர் ஏந்தி தாங்கி கொண்டு வந்தார். பிரியமானவர்களே, உலகத்தில் இருக்கிறவர்களுக்கோ, தேவனுடைய வார்த்தையை நம்பாதவர்களுக்கோ இருள் சூழ்ந்து கொண்டது. கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்த நமக்கோ இருள் சூழலை. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வெளிச்சமாக என்ன செஞ்சு? மேகஸ்தம்பத்தை போல நம்ம வழி நடத்தி வந்து கொண்டதை குறித்து நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்போ இருள் பூமி என்ன செஞ்சு? மூடுமா. காரிருள் ஜனங்களை மூடும் சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக நேரங்களில் ஜனங்களுடைய வாழ்க்கையில் காரிருள் என்ன செய்யுது? மூடிக்கொண்டே தான் இருக்குது, போய்கொண்டிருக்கிறது நான் பார்க்குறோம். கடன் பிரச்சனையினால, வியாதியினால பிரச்சனை, ஒவ்வொரு பிரச்சனை, குடும்பத்தில் குடி பழக்கத்தினால, இப்படியாக குடும்பத்தில் அநேக காரிருள் என்ன செய்யுது? மூடிக்கொண்டே தான் இருக்குது, எழும்ப முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, இருள் உங்கள் வாழ்க்கையில் மூடலாம், காரிருள் உங்களை எரிக்கி ஏவலாம், ஆனால் கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே என்ன செய்யுமா? உதிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதான் அந்த வார்த்தை தெளிவாக சொல்லி கொடுத்து பார்க்கிறோம். 62வது வசனத்தில் வாசிங்களேன். 60ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை. ஆமென். கர்த்தர் உங்க மேல உதிக்கிறதுக்கு ஒரு காரணம், கர்த்தர் உங்க மேல பிரகாசிக்கிறதுக்கு ஒரு காரணம், நீங்க எழும்பி பிரகாசிக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, உங்கள் மேலே இருக்கிற இருளெல்லாம் அகண்டு, உங்கள் மேலே இருக்கிற காரிருளெல்லாம் உங்களை நெருக்கி ஏவும் பொழுதெல்லாம் உங்களை விட்டு அதை உதறி தள்ளிட்டு நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு, அவருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து அவர் மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் மேல் உதிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்த வார்த்தையை சொல்லுங்கள். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு என்னைக்கு நாம் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோமோ அவருடைய மகிமை நம்ம மேலே காணப்படும் சொல்லி பார்க்குறோம். சங்கீதம் 37:5 பார்க்குறோம், உன் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் அநேக நேரங்களில் காரியங்கள் வாய்க்காமல் போவதற்கு காரணம்னா, நம்ம வழியையும் நம்ம வாழ்க்கையையும் நம்ம சூழ்நிலைமையும் நம்ம பிரச்சனைகளையும் நமக்குண்டான எல்லா காரியங்களையும் தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்காததுனால தான், ஒப்பு கொடுக்காதனால தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயம் கிடைக்காம காரியம் வாய்க்காமல் போவதற்கு காரணம் பிரியமானவர்களே. ஏன்னா அநேக நேரங்களில் தேவ சித்தம் நிறைவேறுகிறதா சுய சித்தம் நிறைவேறுகிறதா என்று சொல்லி பார்க்கும் பொழுது அநேக நேரங்களில் சுய சித்தம் தான் நிறைவேறுகிறதே தவிர தேவ சித்தம் நிறைவேறலை. சுய சித்தம்னு சொல்லும்போது எதை சொல்கிறேன்னா தோல்வியை தான் நான் சொல்கிறேன். நம்ம சுய சித்தத்தை நம்முடைய சிந்தனையினால் நம்முடைய திறமைகளினால் நம்ம எதெல்லாம் செய்கிறோமோ அதெல்லாம் தோல்வியை தான் கொடுக்குது, அதெல்லாம் தோல்வியில் தான் கொண்டு போய் நம்மளை நிறுத்துது. அப்போ வெற்றி நம்ம வாழ்க்கையில் நிறைவேறணும்னா அதான் வசனம் தெளிவாக சொல்லுது. சங்கீதம் 37:5, உன் வழியை கர்த்தரிடத்தில், உங்கள் வாழ்க்கையை, உங்கள் சூழ்நிலை அது எதுவாக இருந்தாலும் சரி, அதை எல்லாவற்றையும் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு அர்ப்பணித்து அந்த வார்த்தைக்கு உங்கள் வாழ்க்கையை அப்பியாசப்படுத்தும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் என்ன செய்வாராம்? வாய்க்க பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்பதாக ஒரு வார்த்தை இருக்குது.
சங்கீதம் 37:4 பாருங்களேன், வாசிங்களேன். ஆ ஆமேன். இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்ம எழும்பாமல் போகிறதுக்கு, எழும்ப முடியாமல் போவதற்கு, தேவனுக்கு பிரகாசிக்காமல் நம்ம போகிறதுக்கு ஒரு காரியம் என்னென்னா, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக நம்ம இல்லாமல் இருக்கிறது தான். தேவ சமூகத்தில் வரும்போது எப்படி இருக்கணுமா? நம்ம மன மகிழ்ச்சியாக இருக்கணும். நம்ம எல்லா நேரத்திலும் மன மகிழ்ச்சியாக இருக்கிறோமா? சொல்லுங்க பாப்போம். இல்லை. உலகத்தில் எல்லா நேரத்திலும் சோர்ந்து போய் பலனற்று போய் எல்லா இடத்துலையும் தோல்வியை சந்தித்து வருகிற நாம தேவ சமூகத்தில் வரும்போது என்ன செய்யணும்? சோர்வோட பலவீனத்தோடு செய்யணும். நம்ம கடந்து வந்து எல்லாவற்றையும் நம்ம இழந்து போயிடுறோம். நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் வரும்பொழுது எப்படி இருக்கணும்னா, மன மகிழ்ச்சியாக வரணும், சந்தோஷத்தோடு வரணும். ஏன் சந்தோஷத்தோடு வரணும்? என் தேவனிடத்தில் நான் வரும்பொழுது, அவர்கிட்ட வரும்பொழுதெல்லாம், அவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுதெல்லாம் என் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும், என் சூழ்நிலை மாறும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோடு, நீங்கள் ஒரு சந்தோஷத்தோடு, ஒரு நம்பிக்கையோடு கடந்து வரும் பொழுது உங்கள் வாழ்க்கை என்ன செய்யும்? மன மகிழ்ச்சியாக இருக்கும். பிரியமானவர்களே, நம்ம அநேக நேரங்களில் எழும்பாமல் போகிறதுக்கு காரணம் அதுதான். பிரியமானவர்களே, வசனம் சொல்கிறது, எபேசியர் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். எபேசியர் 5:14. ஆமேன். பாருங்க, போதும். தூங்குகிற நீ விழித்து. எப்பொழுதுமே நம்ம என்ன செய்கிறோம்? தூங்கிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏங்க, என்னை பார்த்து தூங்குற மாதிரியா உங்களுக்கு தெரியுது? நானே வாழ்க்கையில் அநேக அடியப்பட்டு என்ன செய்கிறேன்? தூக்கம் இல்லாமல் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் போய் என்னை பார்த்து என்ன செய்றீங்க? தூங்குகிற நீ விழித்துன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி நினைக்கலாம். பிரியமானவர்களே, கர்த்தருக்காக நம்ம பிரகாசிக்கணும், அவருக்காக எழும்பணும்னு சொல்லி நினச்சிட்டு இருப்போம். ஆனால் நம்ம இருதயம் என்ன செய்யும்? நமக்குள்ள இருக்கிற ஆத்மா என்ன செய்யும்? சில நேரங்களில் தேவனுக்காக எலும்புன்னு சொல்லும் பொழுதெல்லாம் நம்முடைய சரீரம் ஒத்துழைக்காது. சரீரம் பலவீனம் உள்ளது தான், ஆத்மாவோ ஆவியோ உற்சாகம் உள்ளது என்று சொல்லி நான் பார்க்கிறேன். பிரியமானவர்களே, இப்போ பாருங்கள், நம்ம தூங்குகிற நாம் முதலாவது விழித்து எழும்பணும். நம்ம வாழ்க்கையில் தேவனுக்காக என்ன செய்யணும்? நம்ம எழும்பி பிரகாசிக்கணும். அநேக நேரங்களில் நம்மளை எல்லாம் எரிக்கி ஏவும் பொழுதெல்லாம் நம்ம தேவ சமூகத்தை விட்டுருவோம், செபிக்கிறதை விட்டுருவோம், வேதவசனத்தை நம்ம தியானிக்கிறதை விட்டுட்டோம். நம்ம தேவனுக்காக எழும்பக்கூடிய காரியத்தில் என்ன செஞ்சோம்? நம்ம விட்டு நம்ம விலகி போயிடுறோம். அதனால தான் நம்ம வாழ்க்கையில செய்ய முடியல, தூங்கிட்டே இருக்குது. இப்போ பார்த்தாலும் தேவனுக்காக செயல்பட முடியாதபடிக்கு, ஏப்பா அந்த காரியத்துக்காக ஜோம் பண்ணுன்னு சொல்லுவான். சரி, ஜோம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்? நம்ம வீட்டில் போய் தூங்கிடுவோம். அந்த காரியத்தை நம்ம மறந்துட்டு வேறொரு காரியத்தை சிந்தையில் கொண்டு வந்து என்ன செஞ்சிடும்? நம்ம வாழ்க்கையை அதில் நடத்தி கொண்டு போய். பிரியமானவர்களே, அப்போ தூங்குகிற நீ முதலாவது விழித்து. 2வது வாசிங்க. மரித்தோரை விட்டு என்ன செய்யணுமா? நம்ம எழுந்திருக்கணும்னு சொல்லி வசனம் அழகாக சொல்லியிருக்கிற குறித்து நான் பார்க்குறேன். மரித்தோரை விட்டு எழுந்திரு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஒரு வேளை பிணத்து கூட தூங்கிட்டு இருக்கிறோம். நம்ம அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, மரித்தோரை விட்டு எழுந்திரு அப்படின்னா, சில நேரங்களில் நம்ம கூட பயணிக்கிறவங்க அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுவாங்க பாருங்க. ஆகாது, இது நடக்காது, இது விளங்காது, இது போகாது இப்படின்னு சொல்லி அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுவாங்க. அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, ஆத்மா செத்து போயிருக்கும், அவங்களுடைய வார்த்தைகள் செத்து போயிருக்கும், அவருடைய கிரியைகள் செத்து போயிருக்கும், அவருடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் தோல்விதான் இருக்கும். எல்லாவற்றிலும் செத்துப்பாங்க. அவங்க தோல்வியிலேயே கடந்து போய் அவங்க வாழ்க்கை முழுவதுமாக மரணத்தை நோக்கியே என்ன செய்யும்? பயணித்து கொண்டே இருக்கும். பிரியமானவர்களே, அதாவது மரித்தோரை விட்டு என்ன செய்யுமா? நம்ம எழுந்திருக்கணும்னு சொல்லுது. அப்படிப்பட்டவர்களை விட்டு நம்ம விலகி தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு நேராக, தேவனுடைய வார்த்தையை அர்ப்பணிக்கிறவர்கள் நேராக, தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு நேரம் செய்யணுமா? நம்ம வாழ்க்கையை திருப்பணும்னு சொல்லி சொல்லுகிறது. பிரியமானவர்களே, வாசிங்க, இந்த வசனத்தை வாசிங்க. விழிக்கணும், எழுந்திருக்கணும். அடுத்து, அப்பொழுது ஆமேன். கிறிஸ்து அப்பொழுது என்ன செய்வாராம்? நம்மை பிரகாசிப்பார் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். பிரியமானவர்களே, நம்ம விழித்திருந்து, நம்ம எழுந்திருந்து, விட்டுவிட வேண்டிய காரியங்களை விட்டுட்டு, விலக வேண்டிய காரியங்களை விட்டு, தேவனுக்காக என்னைக்கு நம்ம வாழ்க்கையை ஒரு செப்பரேட்டாக பிரித்து, அவருக்காக மாத்திரம்தான் நான் வாழுவேன், அவருடைய வார்த்தைக்கு மாத்திரம்தான் நான் செவி கொடுப்பேன்னு சொல்லி என்னைக்கு நம்ம வாழ்க்கையை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்குறோமோ, அன்னைக்கு கிறிஸ்து உங்களை பிரகாசிப்பார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஏசாயா 52ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா 52:1.
ஆமேன். விருத்த சேதனம் இல்லாதவனும், அசுத்தனும், பரிசுத்தம் இல்லாதவனும், தேவனை நம்பாதவனும், அசுத்தமானவனும், அவிசுவாசியும் உங்களிடத்தில் அவன் வருவதற்கு ஆண்டவர் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உன்னிடத்தில் வருவதில்லை என்று சொல்லி. அப்போ அது வாழ்க்கையில் அது நிறைவேறணும்னா வசனம் சொல்லுது, எலும்பு எலும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்குள். கர்த்தர் உங்களுக்குள்ள வல்லமையை வச்சிருக்கிறாருங்க. நம்ம தான் அநேக நேரங்களில் சொல்கிறேன், என்கிட்ட ஒன்றுமே இல்லையே, நான் பலவீனமான மனுஷன், நான் பாவியான மனுஷன், என்னால் ஒன்றுமே செய்ய முடியலன்னு சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிற பிரியமானவர்களே, உங்கள் வாயின் வார்த்தைகளை நீங்கள் மாற்றி பழகி பாருங்களேன். உங்கள் வாயின் வார்த்தைகளை பக்தி விருத்திக்கு ஏதுவாக நீங்கள் சொல்லி பாருங்களேன். உங்கள் வாயின் வார்த்தைகளை விசுவாசத்தில் உங்களை பலப்படுத்துவதற்கு ஏதுவாக உங்கள் வாயின் வார்த்தைகளை மாற்றி பாருங்களேன். இந்த வார்த்தைகளை நீங்கள் எப்படி அறிக்கையிட்டு பேசுகிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையை நடத்தும் பிரியமானவர்களே. மரணமும் ஜீவனும் உங்கள் நாவின் அதிகாரத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிறார்கள். அதை பிரியப்படுவர்கள் அதிலே பிரவேசிப்பாருன்னு சொல்லி நம்ம பார்க்கணும் பிரியமானவர்களே. நம்ம எதை பேசுகிறோமோ, எதை நம்ம சொல்லுகிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் பிரியமானவர்களே. அதுதான் உங்கள் வாழ்க்கையில் அது உங்களை வழி நடத்தும் பிரியமானவர்களே. அப்போ நாவின் அதிகாரத்தை ஆண்டவர் நம்மகிட்ட கொடுத்துருக்கிறாரு. நம்ம எந்த வார்த்தைகளை பேசுகிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும் பிரியமானவர்களே. நாவின் வார்த்தைகளை ரொம்ப கவனம் தேவைப்படுது பிரியமானவர்களே. கர்த்தருக்கு பிரியமான வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தையை, அவருடைய சித்தத்தை, அவருடைய விசுவாசமுள்ள வார்த்தை என்ன செய்யுமா நம்ம அதை எடுத்து நம்ம வாழ்க்கையில் பிரயாசப்படுத்தணும், அபியாசப்படுத்தணும் பிரியமானவர்களே. விசுவாசம் இல்லாமல் பிரியமாக இருப்பது தேவனுக்கு கூடாத காரியம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ விசுவாசத்தோடு நம்ம செயல்படும் பொழுது, விசுவாசத்திற்கு நேராக நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது நம்ம எழும்பி பிரகாசிக்க முடியும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்போ பார்க்குற முதலாவது நம்ம பிரகாசிக்கணும்னா முதலாவது எழும்பணும், தேவனுக்காக எழும்பணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழும்பணும். மாம்ச பிரகாரமான வாழ்க்கையில் இங்கே எழும்பி செபிக்கணும், ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆவிக்கிற வாழ்க்கையில் முதலாவது எழும்பணும், வேதத்தை வாசிக்கணும், நீங்கள் செபிக்க ஆரம்பிக்கணும். தேவனுக்காக எழும்பி வைராக்கியமாக நீங்கள் வாழ ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக எதிராக நிற்கிற எல்லா விதமான மலைகளை உடைத்து தகர்த்தெறிந்து கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக கோணலானவை எல்லாவற்றையும் அவர் செவ்வையாக்குவார் பிரியமானவர்களே. நீங்கள் செய்ய வேண்டியது எழும்பணும், தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் பிரியமானவர்களே. ரெண்டாவது ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஏசாயா எழுதின புஸ்தகம் அதே அதிகாரத்தில் 60ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் 2வது பகுதியை வாசிங்க. ஆமேன். உன் ஒளி வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இங்கே பார்க்கிறோம் மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், மரண திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் பிரகாசித்தது. வாசிங்களேன், மத்தேயு 4:15. ஆமேன். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இயேசு கிறிஸ்து அந்த நாட்டுக்கு அவர் கடந்து வந்தான்னு சொன்ன உடனேயுமே அங்கே இருக்கிற இருள் அகண்டு போயிடுச்சான், வெளிச்சம் உள்ள பிரகாசித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, மரண இருள் இருக்கிற ஜனங்களுக்கு அங்கே வெளிச்சம் உதித்ததுக்கு ஒரு காரியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து அங்கே கடந்து வந்துட்டாரு. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை நம்ம 3ஆவது வசனத்தையும் பார்க்கிறோம். அங்கே ஜலத்தின் மேல் என்ன செஞ்சான்? இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் என்ன செஞ்சாராம்? அவர் அசைவாடும் பொழுது, பாருங்க, ஆவியானவர் உள்ள அசைவாடும் பொழுது 3ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது வெளிச்சம். பரிசுத்த ஆவியானவர் என்னைக்கு உங்களுக்குள்ளே வந்தாரோ, பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் என்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எடுத்து பிரயாசப்படுத்தி அபியாசப்படுத்தி வழி நடத்துகிறீங்களோ, அதை கொண்டு செல்லுகிறீங்களோ, அன்னைக்கு உங்களுக்குள்ளே ஒளி வந்துருச்சுங்க. நாம் தான் அந்த ஒளியை பிரகாசிக்க விடாதபடிக்கு சில நேரங்களில் தோல்வியை உள்ளே கொண்டு வந்து வச்சிடுறோம், சில நேரங்களில் பிரச்சனையை உள்ளே கொண்டு வந்து வச்சிடுறோம், சில நேரங்களில் வேதனை கொண்டு வந்து வச்சுருக்கிறோம். நம்ம கொண்டு வந்து வைக்கிற இடம் இது இல்லை, நம்ம கொண்டு வந்து வைக்கிற இடம் தேவ சமூகம். அவரிடத்துல தான் நம்ம கொண்டு போய் கொட்டணுமே தவிர நாம் இங்கே கொட்ட வேண்டிய அவசியமே இல்லை பிரியமானவர்களே. இந்த இருளை நம்ம அநேக இருள்களை இந்த வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வந்து நம்ம மூடி மூடி உள்ள நிரப்பி 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 உள்ளே வச்சதுனால தேவனுடைய வார்த்தை பிரகாசிக்க முடியாமல் அநேக நேரங்கள் நாமளும் என்ன செஞ்சிடறோம்? அதை மூடி வச்சுட்டோம். மத்திய எழுத புஸ்தகத்தில் இந்த பார்க்கும் பொழுது விளக்க தண்டின் மேலே வைக்கும் பொழுது அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் என்ன செய்யும்? அது வெளிச்சம் கொடுக்கணும். நம்ம பார்க்குறோம். விளக்க மூடி வச்சோம்னா வெளிச்சம் கொடுக்குமா?
கொடுக்காது. அது உயரமாக வைக்கும் பொழுது என்ன செய்யும்? அது வெளிச்சம் கொடுக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை அதே போல தான். நீங்கள் அந்த வார்த்தையை நீங்களே அதை மூடி 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 வச்சுட்டிங்கன்னா அது வெளிச்சம் கொடுக்கவே கொடுக்காது, உங்களே அந்த வாழ்க்கையில் நடத்தவும் நடத்தாது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து நீங்கள் பேசுங்க. கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து உங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்துங்க. கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து அறிக்கை பண்ணுங்க. நீங்கள் அறிக்கை பண்ண 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 உங்களுக்குள்ள இருக்கிற இருள் என்ன செய்யுமா? அது விலகி விலகி கர்த்தருடைய வசனம் என்ன செய்யும்? உங்களுக்குள்ள இருக்கிற வசனம் அது வெளிப்படுத்தி அநேகரை வெளிச்சத்துக்குள்ள அது வழி நடத்தும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதான் வசனம் சொல்லி இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வந்த பொழுது வெளிச்சம் வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமளும் அப்படிதான். பிரியமானவர்களே, அந்த வார்த்தையை நம்ம எடுத்து நம்ம வாழ்க்கையை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து அந்த வார்த்தையை நம்ம அறிக்கை பண்ணும் பொழுது நமக்கு மாத்திரம் வெளிச்சம் இல்லை, நம்மை சார்ந்து சுற்றி இருக்கிற எல்லாருக்குள்ளும் என்ன செய்யும்? இருள் அகண்டு வெளிச்சம் உதிக்கும். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அநேக நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம எடுத்து பேசாததுனால தான், கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து நம்ம சொல்லாதனால தான் சில நேரங்களில் சூழ்நிலை அப்படி தான் நம்மளை நெருக்கி என்ன செய்யும்? ஏவும். சில நேரங்களில் நம்மளுடைய சூழ்நிலை என்ன செய்யும்? உண்மையாகவே தோல்வியே சூழ்நிலை போல வந்து நிற்கும். முன்னாடி ஒன்றும் இல்லைங்க, இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திட்டு போகும்போது என்ன சொல்கிறாங்க? அவங்க செங்கல்கள் கிட்ட வரும்பொழுது சொல்கிறாங்க, அவங்க எங்களை சாகிறதுக்காக இங்கே கொண்டு வந்தீங்க, எகிப்தில் இருந்திருந்தால நாங்கள் என்ன செஞ்சுருப்பாங்க? அடிமைத்தனத்தில் இருந்து கூட எங்கள் வாழ்க்கை நாங்கள் வழி நடத்திட்டு போயிருப்போமே. முன்னாடி என்ன இருக்குது? செங்கல் இருக்குது, மலையை போல் என்ன செஞ்சுருக்குது, எங்களுக்கு தடையாக நிற்குது. இதை தாண்டி எப்படி போக முடியும்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? நினச்சாங்க. உண்மையிலேயே மாம்சத்தின்படி நம்ம நினச்சி பார்த்தோம்னா தாண்ட முடியாது. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா, கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா கர்த்தர் நிச்சயம் அந்த கடலை மாத்திரம் இல்லை, மலையை மாத்திரம் இல்லை, எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக எல்லாவற்றையும் உடச்சி எரிஞ்சு தவிடிப்படியாக்கி அது மேலே ஏறி மிதித்து தான் உங்களை ஆண்டு போக பிரயாணிப்பாரே தவிர உங்கள் வாழ்க்கையில் தடை நிற்கவே இருக்காது. பிரியமானவர்களே, ஒரே ஒன்று, கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்யணுமே? செவி கொடுக்கணும். பிரியமானவர்களே, மல்கியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் பார்க்குறோம், நீதியின் சூரியன் உங்கள் மேலே உதிக்குன்னு சொல்லி பார்க்குறோம். நீதியின் சூரியன் உங்கள் மேலே உதிக்கணும்னா நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். நீதியின் சூரியன் உங்களை வழி நடத்தணும்னா நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். நீதியின் சூரியன் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படணும்னா இயேசு கிறிஸ்துவோடு கூட எப்பொழுது என்ன சொன்னீங்க? பிரயாணம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். பிரியமானவர்களே, எப்பொழுதும் அவரோடு கூட உங்களோடு கூட ஒரு உறவு இருந்துகிட்டே இருந்தால் தான் நீதியின் சூரியன் உங்கள் மூலியமாக வெளிப்படும். நீதியின் சூரியன் உங்களுக்கு முன்பதாக கடந்து செல்லும். பிரியமானவர்களே, அப்போ பாருங்கள், ஒளி வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். உங்களுக்குள்ளே இருக்கிற ஒளி என்னைக்கு இயேசு கிறிஸ்து, நாம் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டோமா அல்லது அவர் நம்மளை ஏற்றுக்கொண்டாரா? இன்னைக்கு அநேக நம்ம என்ன செய்யணும்? ஒரு கேள்விக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். கவனிங்களேன், இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டோமா அல்லது அவர் நம்மளை ஏற்றுக்கொண்டாரா? ஆமாம். நம்ம சில நேரம் என்ன சொல்கிறோம்? நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அப்படி இல்லை, அவர் நம்மளை ஏற்றுக்கொண்டதுனால தான் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் நம்மளை ஏற்றுக்கொண்டதுனால தான் இன்னைக்கு பரிசுத்தவானாக இருக்கிறோம். அவர் நம்மளை ஏற்றுக்கொண்டதுனால தான் நம்ம நீதிமானாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, இப்போ பாருங்கள், அவர் நமக்குள்ளே என்னைக்கு உள்ளே வந்தாரோ, என்னைக்கு நமக்குள்ளே அவர் கடந்து வந்தாரோ அன்னைக்கே அந்த ஒளி உள்ளே வந்துருச்சு. நீதியின் சூரியன் நமக்குள்ளே வந்துருச்சு. அந்த நீதியின் சூரியனை நீ மறைக்காதபடிக்கு, நீதியின் சூரியனை நம்ம வாழ்க்கையில் நம்ம வெளிப்படுத்தணும், நம்ம நடைமுறைப்படுத்தணும்னா நம்ம முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு அர்ப்பணிச்சு நம்ம வாழ்க்கைன்னு செய்யணும், நம்ம ஒப்பு கொடுத்து நடக்கணும். பிரியமானவர்களே, 3வது காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அதே 60ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் 3வது காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆமேன். கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே உதித்தது என்று சொல்லி பார்க்குற பிரியமானவர்களே, கர்த்தருடைய மகிமை நம்ம மேலே தான் இருக்குது. கர்த்தர் நமக்கு ஒரு கனத்தை கொடுத்துருக்கிறாரு. கர்த்தர் நமக்குன்ற ஒரு மகிமையை வச்சுருக்கிறாரு. அந்த மகிமை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? ஒரு நாளும் கனவீனப்படுத்திடவே கூடாது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய மகிமையை நம்ம ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது? கனவீனப்படுத்திடவே கூடாது. ஏசாயா எழுதின புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். ஆமேன். இனி உங்கள் வாழ்க்கையில் சூரியன் உதிக்காமல் போனாலும் சரி, சந்திரன் தன் பலனை கொடுக்காமல் போனாலும் சரி,
நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறதுனால அந்த வெளிச்சம் பிரகாசித்து அது மகிமை என்ன செய்யுமா வெளிப்படுத்தும் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே மோசே என்ன செஞ்சார்? கானான் மலை அந்த மலை அந்த மோரியா மலையில் போய் என்ன செஞ்சார்? அவர் ஜோம் பண்ணிட்டு கீழே இறங்கி வராரு. ஜோம் பண்ணிட்டு கீழே இறங்கி வரும் பொழுது 40 நாள் பாஸ்டிங்கோடு இருந்து செய்கிறார். அவர் ஜோம் பண்ணிட்டு கீழே இறங்கி வரும் பொழுது ஜனங்கள் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, மோசே உங்களை எங்களால் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல, நீங்கள் என்ன செய்யுங்க, தயவு செய்து முக்காடிட்டு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி. காரணம் என்னன்னா மகிமை அவர் மேலே இருந்தது. அந்த மகிமையை தாங்க முடியலை ஜனங்களால் பார்க்க முடியல. காரணம் என்னென்னா அந்த மகிமை அவர் மேலே இருந்தது. தேவனோடு கூட அவர் உறவாடி இருந்ததுனால தான், தேவனோடு கூட அவர் ஐக்கியப்பட்டு இருந்ததுனால அந்த மகிமை என்ன செஞ்சு, அந்த நீதியின் சூரியன் வெளிச்சம் அதிகமாய் காணப்பட்டு அந்த மகிமை பிரகாசித்தது என்று சொல்லி பார்க்கிறேன். பிரியமானவர்களே, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வெளிச்சம் பிரகாசிக்க 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 அது மகிமையாக மாறி அநேகர் உங்களிடத்தில் என்ன செய்வாங்க, கடந்து வருவார்கள். பிரியமானவர்களே, எப்படி தேன் கடந்து போய் இனிப்பு இருக்கிற இடத்த போய் தேடி போகுதோ அதே போல் உங்களுக்குள்ளே வெளிச்சம் பிரகாசிக்க பிரகாசிக்க மகிமை அவங்க வாழ்க்கையில் பிரகாசிக்க பிரகாசிக்க உங்களை தேடி இந்த உலகம் தேடி வரும். பிரியமானவர்களே, உலகத்தை தேடி நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை, உலகம் நம்மை தேடி வருகிற பிரியமானவர்களை சொல்லி பார்க்கிறோம். இப்போ பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, உங்கள் மேலே தேவனுடைய மகிமை வெளிப்படணும்னா, உங்கள் மேலே வெளிப்படணும்னா நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து நம்ம செபிக்க வேண்டியதாக இருக்குது. பிரியமானவர்களே, சகரியா 2ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை நம்ம பார்க்குறோம். உங்கள் மேலே அந்த மகிமை இருக்கும் பொழுது உங்களை ஒருவனும் தொட விடாதபடிக்கு கர்த்தர் வேலை எடுத்து அதில் சுற்றிலும் அக்கினி மதியலாக இருப்பார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சகரியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஆமேன். கர்த்தர் உங்க வாழ்க்கையில அவர் சிவாராம், சுற்றிலும் அவர் மகிமையா இருக்கிறாராம். கர்த்தர் காவாராகில் காவலாளி விழித்திருப்பது விருதான்னு சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை அநேக நேரங்களில் என்ன செய்கிறோம், பூட்டி போட்டு நம்ம பாதுகாத்துட்டு போகிறோம். பாதுகாத்து எத்தனை பூட்டு போட்டாலும் உடச்சி எரிஞ்சிட்டு போகிறோம், இடைஞ்சிட்டு போயிடுவான். ஆனால் கர்த்தர் காவாராகில் காவலாளி விழித்திருப்பது விருதா. அவர் தாங்க எல்லாவற்றையும் அவர் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். அவர் தான் சுற்றிலும் செய்கிறாரு, வேலை எடுத்து பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த மகிமை உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணும், வெளிப்படணும்னா நீங்கள் இப்போ எதையும் சுற்றி பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய மகிமை உங்களை என்ன செய்யும், அது சுற்றிலும் வேலை எடுத்து பாதுகாத்து கொள்ளுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நீங்கள் எழுப்பி பிரகாசிக்கும் பொழுது, தேவனுக்காக எழுப்பி பிரகாசிக்கும் பொழுது கர்த்தருடைய ஒளி உங்களுக்குள்ளே கடந்து வரும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஒளி அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளே கடந்து வந்ததுக்கு அப்புறம் பாருங்கள், தேவனுடைய மகிமை உங்களுக்குள்ளே என்ன செய்யும், அது பிரகாசிக்க ஆரம்பிக்கும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே உதிக்கும் பொழுது, அங்கே ஏசாயா எழுதின புஸ்தகம் 60ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது ராஜாக்கள் உங்களிடத்தில் என்ன செய்வாங்களாம், நடந்து வருவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா 60:3 வாசிங்களேன். உன் இடத்துக்கு ஜாதிகளும் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் எங்கேயும் போய் உங்களுடைய தேவைகளுக்காக நிற்க வேண்டாம், நீங்கள் எங்கேயும் போய் உங்களுடைய பாதுகாப்புக்காக நிற்க வேண்டாம், நீங்கள் எங்கேயும் போய் என்ன செய்ய வேண்டாம், எதையும் நாடி தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. உதிக்கிற ஒளியின் இடத்திற்கு ராஜாக்கள் செய்வாங்களாம், நடந்து வருவார்கள், நிச்சயம் நடந்து வருவார்கள். உங்களை தேடி உங்கள் தேவைகள் என்னன்னு சொல்லி கேட்டு நடந்து வருவார்கள். காரணம் ஒன்றே ஒன்று, உங்கள் மேலே மகிமை இருக்குது, உங்கள் மேலே அந்த ஒளி இருக்குது. கர்த்தர் உங்கள் மேலே பிரகாசிக்க ஒரு ஆயத்தமாக இருக்கிறாரு. உங்களுக்கு இருக்கிற அந்த ஒளி என்ன செய்யுங்க, வெளியில் எழுப்பி வைங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வார்த்தை என்ன செய்யுங்க, நீங்கள் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து அந்த வார்த்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கை அபியாசிக்கப்படும் பொழுது நீங்கள் பிரகாசிக்க முடியும். உங்களுக்கு இருக்கிற அந்த ஒளி எலும்பும். 3வது உங்கள் மேலே இருக்கிற மகிமை பிரகாசிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த 3 காரியமும் நம்ம வாழ்க்கையில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நடக்கும் பொழுது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அந்த 61ஆம் வசனத்தில் சொன்னது போல எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் எழும்ப முடியாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா இன்றைக்கி கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆரம்பிப்போம். ஒருவேளை அந்த ஒளி மங்கி போயிருந்துச்சுன்னா இனிமேல் அந்த ஒளி என்ன செய்வோம், மங்க விடாதபடிக்கு எதெல்லாம் அது மங்கிட்டு இருக்குதோ, எதெல்லாம் மங்குவதற்கு தடை செய்கிறதோ அது எல்லாவற்றையும் தடையை உடைத்து எரிந்து தேவனுடைய சமூகத்தில் மறுபடியும் உட்காந்து செபிக்க ஆரம்பித்து தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்கும் பொழுது மறுபடியும் அந்த வாழ்க்கையில் அந்த ஒளி என்ன செய்யும், பிரகாசிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை மகிமை நம்ம மேலே இருந்த கனம் ஒருவேளை நம்மளை மதிக்காமல் இருந்தாங்கன்னா கர்த்தருடைய மகிமை இனிமேல் என்ன செய்யும், உங்கள் மேலே மறுபடியும் உதித்து
எல்லா ராஜாக்களும் உங்கள் வாழ்க்கையில் நடந்து வரும்படியாக, உங்களை யாரெல்லாம் வெறுத்தாங்களோ, உங்களை யாரெல்லாம் உங்களை ஒதுக்கி தள்ளினாங்களோ, யாரெல்லாம் உங்கள் மேலே நினைச்சுங்க வெறுப்பாக இருந்தாங்களோ, எல்லாரையும் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் கொண்டு வருவதற்கு ஒன்றே ஒன்று, தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம வாழ்க்கையை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைக்கு நம்ம அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம். கர்த்தர் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். இருக்கிற இடங்கள் கண்கள் மூடி நாம் செபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஒன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் ஆண்டவரே நாங்கள் எழும்ப முடியாதபடிக்கு, நாங்கள் பிரகாசிக்க முடியாதபடிக்கு எங்களுடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் அநேக சூழ்நிலையில் கடந்து வந்தோம் அப்பா. இன்னைக்கு திட்டமுமாக எங்கள் இடத்துல நீங்கள் பேசினதற்காக நன்றி. எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். மறுபடியும் நாங்கள் எழும்பி பிரகாசிப்பதற்கு, எங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த ஒளியை நாங்கள் மறுபடியும் ஆண்டவரே நீதியின் சூரியனை நாங்கள் வெளிப்படுத்துவதற்கு, தேவனுக்காக நாங்கள் எழும்பி பிரகாசிக்க, எங்கள் மேலே இருக்கிற மகிமை வெளிப்படுவதற்கு நீங்கள் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக பேசினதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஏசாயா 60:1 சொல்லப்பட்டது போல, நாங்கள் எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்கிறது போல மறுபடியும் எங்கள் வாழ்க்கையில் எழும்பி பிரகாசிக்கிறதுக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் இடத்துல அனுப்பினதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை தங்களுடைய வாழ்க்கையில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து செபித்த ஒவ்வொருத்தர் மேலே தங்கி இருக்கட்டும் அப்பா. வந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்.